அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்கிற நற்செய்தி பகிர்வு நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தியில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய கட்டளை ஒன்றை நமக்கு கொடுக்கிறார். இந்த புதிய கட்டளையை, இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் புரிந்து கொள்ள ஒரு பழைய ஏற்பாட்டு பகுதி நமக்கு உதவி செய்கிறது. என்ன அந்த பகுதி என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். விடுதலை பயணம் 21வது அதிகாரம் இறைவார்த்தை 23 25 என்ன சொல்லுகிறது என்று நாம் வாசிப்போம். ஆனால் கேடு ஏதேனும் விளைந்தால் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், கீறலுக்கு கீறல் என நீ ஈடு கொடுப்பாய். இதை பார்க்கும்போது நமக்கே வியப்பாக இருக்கும். ஏன் கடவுள் இப்படிப்பட்ட வன்முறையை ஆதரிக்கிறாரா? பழிவாங்குகிற எண்ணத்தை அவர் ஊக்குவிக்கிறாரா என்கிற எண்ணம் இயல்பாகவே நம் எல்லாருக்கும் தோன்றுகிறது, இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இறைவார்த்தையாக நாம் எடுத்து புரிந்து கொள்ளாமல் அதனுடைய பின்னணியோடு அந்த இறைவார்த்தை யாருக்கு, எப்போது, எப்படிப்பட்ட நிலையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வரலாற்று, கலாச்சார, இன நெறிகளை நாம் தெரிந்து அந்த இறைவார்த்தை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இதனுடைய பின்னணியை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்கிற போது இறை வல்லுநர்கள் இந்த வார்த்தை எப்படி பார்க்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது, இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் நடக்கிற செயல்பாடுகளுக்கு தீர்ப்பு கொடுக்க ஒரு அடிப்படையான சட்டமாக கடவுள் இதை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார். தீர்ப்பு வழங்குவதற்கு ஒரு அளவுகோலாக இந்த இறை வாக்கு கொடுக்கப்படுகிறது. இதனுடைய அடிப்படையில் இன்றைய நற்செய்தியிலே இதற்கு எதிர்ப்பதமாக ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் இறைவார்த்தை 18 நாம் வாசிக்கின்றோம். பழிக்கு பழி என உன் இனத்தார் மீது காழ்ப்புணர்ச்சி காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. இதனுடைய அடிப்படையிலே இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இப்படி வாசிக்கிறதை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு புதிய பாதையை நமக்கு காட்டுகிறார். அந்த பாதையில் பயணிக்க நம்மை ஊக்குவிக்கின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 43 முதல் 44 என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருப்பீர்கள். நாம் தொடக்கத்தில் சிந்தித்த அந்த இறைவார்த்தை பகுதியோடு இவற்றை ஒப்பிட்டு பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்படி சொல்லியிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய சட்ட சாசனத்தை நமக்கு கொடுக்கிறார். அது என்ன, எதனுடைய அடிப்படையில் அது அமைந்திருக்கிறது? ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடத்திலே வேண்டுங்கள். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிநாதமாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்தவர், கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்லிக்கொள்வது இதனுடைய அடிப்படையில் தான். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழத்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். சிறப்பாக இந்த தவ முயற்சிகளில் நாம் இப்படிப்பட்ட ஒரு அருள் நிறைந்த வாழ்வை வாழ்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். நான் என்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கின்றேனா? பல வேளைகளில் நாம் நம்மையே முழுமையாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. நான் குட்டையாக இருக்கிறேன், கருப்பாக இருக்கிறேன், நான் குண்டாக இருக்கிறேன், இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், இவருக்கு பெற்றோராக பிறந்திருக்கிறேன், இப்படிப்பட்ட மொழியை பேசுகிறேன் என்று நமக்குள்ளாகவே பல தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. அவற்றையெல்லாம் கடந்து முதலில் நாம் நம்மை அன்பு செய்வோம். கடவுளுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள், கடவுளால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாம் முதலில் நம்மை அன்பு செய்வோம். நம்மை நாம் எவ்வாறு அன்பு செய்கிறோமோ அதை போல பிறரையும் நாம் அன்பு செய்வோம். பிறர் எனக்கு என்ன செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேனோ அதை நான் பிறருக்கு செய்யாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு சில பிரச்சனைகளையும், நமக்கு துன்புறுத்துகிறவர்களையும் அவர்களுக்காக ஜெபித்து கடவுளுடைய உண்மையான விசுவாசிகளாக, உண்மையான சீடத்திகளாக வாழ நாம் முயற்சி எடுப்போம். எனவே அன்பார்ந்தவர்களே, உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள். அதுதான்
நம்மை கடவுளிடத்தில் இட்டுச் செல்லும்.